ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சான்றிதழை வழங்குவது கோரி உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான KBN நிறுவனம் தரப்பில் தற்பொழுது மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வினது அந்த உத்தரவுக்கு எதிராக இந்த மனுவை பட தயாரிப்பு நிறுவனமானது தாக்கல் செய்து, குறிப்பாக படத்தினுடைய தேதி என்பது குறிக்கப்பட்டு பல்வேறு திரையரங்கில் முன்பதிவும் நடைபெற்ற நிலையில் இந்த ஒரு பிரச்சனை என்பது எழுந்துள்ளது. மேலும் தனி நீதிபதியினுடைய உத்தரவு என்பது தங்களுக்கு சாதகமாக இருந்தும் டிவிஷன் அமர்வானது எதிரான ஒரு நடவடிக்கையை உத்தரவை பிறப்பித்ததால் அந்த படத்தினுடைய வெளியீடு என்பது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்திதான் இந்த ஒரு மனுவை மேல்முறையீட்டு மனுவாக தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த சென்சார் தேவைப்பட்ட அனைத்து அந்த ஒரு காட்சிகளையும் நீக்கம் செய்துவிட்டு முறையான ஒரு விதிகள் அடிப்படையில் தான் இந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளுமே இருக்குது என்ற ஒரு கருத்தையும் அந்த மனுவில் KBN நிறுவனமானது தெரிவித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த மனுவை உடனடியாக விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பட தயாரிப்பினுடைய நிறுவனத்தின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த படத்தினுடைய அந்த ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான ஒரு முறையீட்டையும் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி அமர்வில் செய்ய உள்ளதாகவும் பட தயாரிப்பு நிறுவனமானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வரப்ப ஒரு 15 நாட்கள் காத்திருக்க முடியாதா என்று பல்வேறு கேள்விகளை தலைமை நீதிபதி தயாரிப்பு நிறுவனத்திற்கு முன்வைத்திருந்தார். இந்த நிலையில நீதிமன்றத்தை நாடிக்கக்கூடிய நிலையில படத்திற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன சுசித்ரா? நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்த அளவில் பல்வேறு கேள்விகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டாலும், அதாவது கடைசி நேரத்தில் இது போன்ற காட்சிகள் நீக்கம் உள்ளிட்ட ஒரு நிபந்தனைகளை விதிப்பது என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்கனவே அந்த ஒரு வெளியீட்டு தேதி என்பது குறிக்கப்பட்டு முன்பதிவும் தொடங்கிய நிலையில் இது போன்ற ஒரு நிபந்தனைகளை தணிக்கை வாரியம் என்பது செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சென்சார் அதிகாரிகளிடம் இருந்து அந்த ஒரு விளக்கத்தையும் உச்சநீதிமன்றம் கேட்டு அதன் பிறகு அதற்கான ஒரு வெளியீட்டு உத்தரவை அவர்கள் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அனைத்து தரப்பும் இந்த விவகாரத்தில் குறிப்பாக தணிக்கை வாரியத்துடைய தரப்பின் வாதங்களை முன்வைப்பதற்கு தனி நீதிபதி அனுமதி வழங்கவில்லை, அவகாசம் வழங்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் அந்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வானது ஒரு தடையை விதித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்கு விசாரணை 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் தற்பொழுது KBN நிறுவனம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு என்பது இங்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை பொறுத்தளவில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவில் 2 உத்தரவுகளையுமே பார்த்து அதன் பிறகான ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வானது இடைக்காலமாக வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் முதற்கட்டமாக தணிக்கை வாரியத்தினுடைய ஒரு பதில் என்பது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தால் கேட்கப்பட்டு அதன் பிறகுதான் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த படத்தினுடைய வெளியீடு என்பது மேலும் தள்ளி போகுமா என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது எழுந்துள்ளது. சுசித்ரா, விவரங்களுக்கு